Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் கூட அவங்கிட்ட சொன்னேன். இல்ல பாருங்க, நான் கூட அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட அப்படின்னா மீனிங் என்னன்னா ஈவன். கூட என்னது? ஈவன். ஓகே, இதுல இந்த ஈவன் எப்போ எங்க வரும்னா நான் கூட சப்ஜெக்ட் கூட தானே வந்திருக்கு. இந்த கூட அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கூட வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஈவனை எழுதணும், அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கூட எது கூட வருதுன்னு பாக்கணும். ஓகே, இந்த கூட அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து எது கூட வருதுன்னு பாக்கணும். இப்போ சப்ஜெக்ட் கூட அது வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈவனை போடணும், அடுத்துதான் சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, நான் கூட அதுக்கு என்ன ஈவன் ஐ. இது அவள் கூட அப்படின்னு சொல்லணும்னா அவள் கூடனா ஈவன் ஷி. ஓகே, இது மீரா கூட அப்படின்னா ஈவன் மீரா. இப்படி கூட அவங்க கூட அவர்கள் கூட அப்படின்னா ஈவன் தே. ஓகே, அவர்கள் கூடனா ஈவன் தே. இப்படி நான் கூட அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ஐ போட்டுட்டு அதுக்கு அடுத்து சாதாரணமா எழுதணும். அவங்கிட்ட சொன்னேன். அப்ப சொன்னேன் அப்படின்னா என்னது? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயல். அப்ப பாஸ்ட்ல நடந்ததை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்? verb. இல்ல verb எது? சொன்னேன். அப்ப சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. அதோட பாஸ்ட் ஃபார்ம் told. ஓகே, I told நான் சொன்னேன். யார்கிட்ட? அவங்கிட்ட அப்படின்னா him. அவன் கிட்டேனா him. அப்போ even I told him அப்படின்னா நான் கூட அவங்கிட்ட சொன்னேன். ஓகே, அந்த கூடங்கிற வேர்ட் வந்து சப்ஜெக்ட் கூட வந்துச்சுன்னா அல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் எழுதிட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, அப்ப ஈவன் ஐ டோல்ட் ஹிம் அப்படின்னா நான் கூட அவங்கிட்ட சொன்னேன், இல்ல அவனிடம் சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் கூட என்னிடம் சொல்லல. அவன் கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லுமா? அப்போ அவன் கூட என்னிடம் சொல்லலன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, நெகட்டிவ் ஃபார்ம் இது. அப்ப இல்ல பாருங்க, அவன் கூட சப்ஜெக்ட் கூட தானே இந்த கூட வந்திருக்கு. கூடங்கிற வேர்ட் எதுல வந்திருக்கு? சப்ஜெக்ட் கூட. அப்ப இத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? ஈவன் ஹி. அவன் அதுக்கு ஹி. ஈவன் ஹி அவன் கூட. அடுத்து என்னிடம் சொல்லல. ஓகே, அப்போ நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப சொல்லல அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்லும் போது didn't. ஓகே, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அவன் என்னிடம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லும்போது he didn't. அடுத்து என்ன சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. சொல்லவில்லை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவ்ல எழுதுறோம். அப்போ didn't வந்திருக்கனாலதான் இங்க verb வந்து V1 ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் இங்க என்ன ஆக்சிலரி verb didn't வந்திருக்கு. didn't வந்தா இங்க verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ he didn't tell. அடுத்து என்ன? யார்கிட்ட சொல்லல? என்னிடம். என்னிடம்னா me. ஓகே, அப்போ அவன் கூட என்னிடம் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது even he didn't tell me. இது அவன் என்னிடம் சொல்லலன்னு சொன்னா இந்த கூட அதை விட்டுட்டு அவன் என்னிடம் சொல்லல அப்படின்னா இல்ல எப்படி? he didn't tell me. ஓகே, இப்படி சொல்லணும். அவன் கூட அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஈவனை ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல. அவன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல அப்படி சொல்லணும்னா பாருங்க, அந்த கூட எங்க வந்திருக்கு? நடுவுல வந்திருக்கு. அவன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல. அப்போ சப்ஜெக்ட் கூட வரும்போதுதான் நம்ம வந்து ஈவனை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஆனா இப்படி இடையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே, இடையில வந்துருச்சுன்னா அது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. முதல்ல அவன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். சொல்ல கூட இல்லன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். இப்படி நெகட்டிவ்ல ஒரு சென்டென்ஸ் வருது,
நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த சொல்ல கூட இல்ல, ஒரு வெர்ப மெயின் பண்ணி வருது. ஓகே, வெர்பு கூட அது வருது. அப்ப மேக்சிமம் இந்த நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ்ல நம்ம டிடின்ட், டோன்ட் அப்படி எழுதுவோம்ல, அதுக்கு அடுத்துதான் வரும். இப்ப பாருங்க, அவன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல. இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவன் சப்ஜெக்ட் எழுதுவோமா, ஹி. அடுத்து என்கிட்ட சொல்ல கூட இல்ல, நெகட்டிவ் ஃபார்ம். அப்ப என்ன, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது, அதுக்கு நம்ம என்ன போடுவோம், டிடின்ட் போடுவோம். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயல நெகட்டிவ்ல பேசும்போது டிடின்ட் போட்டுட்டு அடுத்து என்ன போடுவோம்னா அந்த கூட, ஈவன். ஓகே, இந்த ஆக்சிலரி வெர்ப் டிடின்ட் இருக்குல்ல, நெகட்டிவ்ல பேசும்போது இந்த கூடங்கிற வார்த்தை வந்து இடையில வந்துச்சுன்னா நம்ம மேக்சிமம் இந்த டிடின்ட்க்கு அடுத்துதான் என்ன வரும், ஈவன். டிடின்ட், ஈவன், அடுத்துதான் என்னது, மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் எது, சொல்றது. அப்ப சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. ஓகே, he didn't even tell யார்கிட்ட, என்கிட்ட. அப்படின்னா me. ஓகே, அப்ப அந்த ஈவன்ங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு, ஈவன்ங்கிற வேர்ட் வந்து இந்த டிடின்ட் இதுக்கும் டெல்லுக்கும் இடையில, இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில. இதே இது கூட இந்த இதுல வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் கூட வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். இதே இது இடையில வந்துச்சு அப்படின்னா அந்த இடையில வந்தா என்னது, இந்த நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது அந்த நெகட்டிவ்ல அந்த டிடின்ட் ஆக்சிலரி வெர்ப் சேர்ப்போம்ல, அதுக்கு அடுத்து வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நான் சண்டே கூட அங்க போனேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் சண்டே கூட அங்க போனேனே அப்படின்னு சொல்லுமா. அப்போ நான் சண்டே கூட அங்க போனேன், இதுல எது கூட வருது, சண்டே கூட. இப்போ இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது தானே, அங்க போனேன். அப்போ அடுத்து பாருங்க, சண்டே கூட. இதுல வந்து ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இப்படி ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு கூட அந்த கூடன்னு வந்துச்சுன்னா அது எழுதுறதுக்கு முன்னாடி இது எழுதணும். இப்ப பாருங்க எப்படி எழுதணும்னு. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், நான் சண்டே கூட அங்க போனேன், பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதணும், ஐ. அடுத்து என்ன எழுதணும், சண்டே கூட அங்க போனேன், வெர்ப் எழுதணும். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, அதோட பாஸ்ட் என்னது, went. ஓகே, அடுத்து அங்க, அங்கன்னா there. ஓகே, அடுத்து என்ன, சண்டே கூட. அப்ப அந்த சண்டேக்கு கூட தானே அந்த கூடன்னு வந்திருக்கு. அப்ப சண்டே எழுதுறதுக்கு முன்னாடி கூட எழுதணும், ஈவன். அடுத்து சண்டே, ஆன் சண்டே. இந்த ஆன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே இப்படி ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது இல்ல வந்து ஆன் யூஸ் பண்ணணும். இது ஒரு 15ஆம் தேதி 15 அப்படின்னாலும் சரி, இல்ல 16 அந்த ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்றோம். 15 நாளும் என்னது, ஒரு நாள், அந்த ஒன் டே ஃபுல்லாவே அந்த 15. அது இது சண்டேனாலும் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சண்டேன்னு தான் சொல்லுவோம். அப்படி ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஈவன் எங்க வரும், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் கூட வரும்போது அதுல ஈவன் ஃபர்ஸ்ட் வரும். அதே இது இந்த இடையில வந்துச்சுன்னா, அந்த இடையில வரும்போது நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அது வந்து டிடின்ட்க்கு அடுத்து, அந்த நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம ஆக்சிலரி வெர்ப் சேர்ப்போம்ல, அந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வரும். ஓகே, அடுத்து என்ன, இந்த சண்டே கூட, மண்டே கூட இப்படி ஒரு டைம் பீரியட் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அந்த டைம் பீரியடுக்கு கூட அந்த கூடன்னு வார்த்தை வந்துன்னா அப்போ அந்த டைம் பீரியட் சண்டே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஈவன் எழுதணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவளுக்கு கூட என் நிலைமை தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, அவளுக்கு கூட என் நிலைமை தெரியும் அப்படின்னு. அப்போ அவளுக்கு கூட என் நிலைமை தெரியும்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், இது வந்து சப்ஜெக்ட் கூட வந்திருக்கா, அவளுக்கு கூட. அப்போ சப்ஜெக்ட் கூட என்ன வந்திருக்கு, கூடங்கிற வேர்ட் வந்திருக்கு. அப்ப இதை எப்படி எழுதணும், ஈவன் அவளுக்கு, she. ஓகே, ஈவன் she. அடுத்து என்ன, என் நிலைமை தெரியும், இல்ல வெர்ப் எது, தெரியும். தெரியும்னா நோ, கூட என்ன சேர்க்கணும், இது வந்து அவளுக்கு கூட என் நிலைமை தெரியும். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் படி எழுதிருக்கும். அப்ப சிம்பிள் பிரசன்ட் படி எழுதும் போது என் நிலைமை தெரியும்னு எழுதும் போது அதுல என்னது,
சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது இந்த verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கும் தானே. இல்ல என்ன வரும்னா எஸ் வரும். ஓகே, ஈவன் she knows. அடுத்து என்ன, என் நிலைமை. அப்ப என்னுடைய சிச்சுவேஷன், மை சிச்சுவேஷன். ஓகே, அப்ப ஈவன் she knows my situation அப்படின்னா அவளுக்கு கூட என் நிலைமை தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் எனக்கு கால் பண்ண கூட இல்ல. அவ எனக்கு கால் பண்ண கூட இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லைன்னா எப்படி சொல்லுவோம், அவ எனக்கு கூட கால் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அவ எனக்கு கூட கால் பண்ணல அப்படின்னு சொல்லுமா, அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவ எனக்கு கால் பண்ண கூட இல்ல. அப்போ கால் பண்ண கூட இல்ல நெகட்டிவ் ஃபார்ம், இல்லை. கால் பண்ண கூட இல்லைன்னு நெகட்டிவ் ஃபார்ம். அது என்னது, வெர்ப மென்ஷன் பண்ணி வருது, வெர்புக்கு கூட வந்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன, எனக்கு கால் பண்ண கூட இல்ல. அப்போ என்னது, பாஸ்ட்ல நடந்தத நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும்போது எப்படி எழுதுவோம், didn't. அடுத்து என்ன சேர்ப்போம், didn't சேர்த்துட்டு அடுத்து என்ன வரணும், even கூட, even. அடுத்து என்ன வரணும், verb வரணும். இல்ல verb எது, கால் பண்றது. அப்போ call. என்னது, verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த didn't வந்திருக்கு. didn't வந்தாலே இங்க verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து யாருக்கு கால் பண்ணது, எனக்கு. எனக்குன்னா me. ஓகே, அவ எனக்கு கால் பண்ண கூட இல்ல அப்படின்னா she didn't even call me. ஓகே, அந்த கூட அப்படிங்கிற இடையில வந்துச்சுன்னா அதுல நெகட்டிவ் ஃபார்ம்னா அது என்னது, மேக்சிமம் இந்த didn't அடுத்து வரும். ஓகே, இந்த ஆக்சிலரி வெர்ப்ல எந்த ஆக்சிலரி வெர்ப் இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரும். ஓகே, இது அவ எனக்கு கூட கால் பண்ணல அப்படின்னு சொல்லணும்னா அவ எனக்கு கூட கால் பண்ணலைனாலும் she didn't even call me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் நேற்று கூட இங்க வந்தா. நம்ம சொல்லுவோம்ல, அவன் நேற்று கூட இங்க வந்தாளே அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அவன் நேற்று கூட, அப்ப அந்த நேற்று டைம் பீரியடுக்கு கூட அந்த கூடன்னு வந்திருக்கு. அப்ப இது என்ன, நேற்று அந்த எஸ்டர்டே எழுதுறதுக்கு முன்னாடிதான் அந்த கூடன்னு எழுதணும். ஓகே, அப்போ அவள் நேற்று கூட இங்க வந்தான்னு சொல்றதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன, அவள் she. இது நேற்றுக்கு நடந்த சம்பவம். அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். அப்ப நேற்று கூட இங்க வந்தாள். இது என்னது, பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதணும், வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அது எது, நெகட்டிவ், சாரி, அல்ல பாஸ்ட் ஃபார்ம் என்ன, came. she came, அவள் வந்தாள். எங்க, இங்க. இங்கேனா here. எப்போ, நேற்று கூட. அப்போ even yesterday. ஓகே, அவள் நேற்று கூட இங்க வந்தாள். she came her even yesterday. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இங்க வரக்கூட இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, அவ இங்க வரக்கூட இல்ல அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம், அவள் இங்க வரக்கூட. ஓகே, அந்த கூடங்கிறது எங்க, வெர்பு கூட வந்திருக்கு, கூட இல்ல. அப்போ நெகட்டிவ் ஃபார்ம். அப்ப இது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் அவள் she சப்ஜெக்ட் எழுதணுமா. அடுத்து என்ன எழுதணும், வரக்கூட இல்ல. அப்போ என்னது, பாஸ்ட்ல நடந்ததை நம்ம இப்ப சொல்றோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும் போது, பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ் எழுதும் போது didn't போட்டு அதுக்கப்புறம் கூட, கூடனா even. அடுத்து verb, வரக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து என்ன, இங்க. இங்கனா here. ஓகே, அப்ப அவ இங்க வரக்கூட இல்ல அப்படின்னா she didn't even come here. ஓகே, இது அவ இங்க கூட வரல அப்படின்னு சொல்லுவோமா. அவ இங்க கூட வரல அப்படின்னு சொல்லணும்னாலும் she didn't even come here. ஓகே, அவ இங்க கூட வரல அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, அவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. அப்போ பாருங்க, அந்த கூட எங்க வந்திருக்கு, நடுவுல தானே வந்திருக்கு, இடையில வந்திருக்கு. அப்போ அவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. இது என்னது, நெகட்டிவ் ஃபார்ம். எனக்கு தெரியாது அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்.
நெகட்டிவ் ஃபார்ம் வந்தாலே என்னது அந்த நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்ப் எழுதுறதுக்கு அடுத்து வரும் தானே. அல்ல எனக்கு கூட அப்படின்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் கூட வந்துச்சுன்னா அந்த ஈவன் ஃபர்ஸ்ட் வரணும். இது வந்து சப்ஜெக்ட் கூட வரல, எனக்கு தெரியாது அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ எனக்கு தெரியாது அது எப்படி எழுதுறது, எனக்கு ஐ. அடுத்து தெரியாதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் டோன்ட் போட்டு ஆக்சிலரி வெர்ப் டோன்ட். அடுத்து ஐ டோன்ட். நோ எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், ஈவன். இந்த நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் டோன்ட் எழுதுவோம்ல அதுக்கு அடுத்து வரும். ஏன்னா அந்த கூட இடையில வந்திருக்கு, இடையில வந்தாலே இப்படிதான் எழுதணும். ஓகே, இப்போ நெகட்டிவ் அப்படின்னாலே மேக்சிமம் என்ன இந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வரும். அடுத்து என்ன வெர்ப் எது, நோ. ஐ டோன்ட் ஈவன் நோ. ஓகே, அடுத்து அவனுடைய பெயர், his name. அவனுடைய பெயருக்கு என்ன, his name. அவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. அப்போ I don't even know his name. இது ஈவன் ஃபர்ஸ்ட் வந்துனா அவனுடைய நேம் வந்து எனக்கு கூட தெரியாது. ஓகே, எனக்கு கூட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கூட அப்படின்னு சொல்லும் போதுதான் ஈவன் ஐ வரும். ஓகே, இது என்னது கூடங்கிறது என்னது நான் இடையில வந்திருக்கேன். அப்ப என்ன நெகட்டிவ் ஃபார்ம்னால அல்ல டோன்ட் போட்டுட்டு அடுத்து ஈவன் போட்டுரும். ஓகே, ஐ டோன்ட் ஈவன் நோ ஹிஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்கிட்ட பேச கூட இல்ல. நம்ம சொல்லுவோம்ல அவன் என்கிட்ட பேச கூட இல்ல அப்படின்னா அது எப்படி எழுதுறது, பேசக்கூட இடையில வந்திருக்கு கூட. அப்போ இது வந்து என்னது நெகட்டிவ் ஃபார்ம். அப்ப இது என்ன didn't. நம்ம வந்து ஆக்சிலரி வெர்ப் நெகட்டிவ்ல எழுதுவோம்ல அதுக்கு அடுத்து வரும். பாருங்க எப்படி எழுதணும், அவன், அவன்னா he போட்டுட்டு என்கிட்ட பேச கூட இல்ல, past tense, pastல நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ didn't போட்டுட்டு அடுத்து என்ன வரணும், even. அதுக்கு அடுத்து verb எது, பேசுறது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. யார்கிட்ட பேசுறது, என்கிட்ட. அப்ப பேசுறத யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டு போடுறோம் தானே. ஓகே, அப்ப he didn't even talk to me அப்படின்னா அவன் என்கிட்ட பேச கூட இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, அவன் கூட என்கிட்ட பேசல. நம்ம சொல்லுவோம்ல அவன் கூட என்கிட்ட பேசல. அப்போ என்கிட்ட பேசல நெகட்டிவ் ஃபார்ம். இது என்னது பாஸ்ட்ல நடந்தது. ஓகே, பாஸ்ட பத்தி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். அவன் கூட என்கிட்ட பேசல. அப்போ அந்த கூடங்கிறது எது கூட வந்திருக்கு, சப்ஜெக்ட் கூட வந்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும், ஈவன் he. அடுத்து என்கிட்ட பேசல. அப்போ நெகட்டிவ்னா didn't. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து என்கிட்ட, யார்கிட்ட பேசல, என்கிட்ட. அப்போ பேசுறத நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டு போடணும் தானே. அப்ப டு மீ. அவன் கூட என்கிட்ட பேசல. அப்ப ஈவன் he didn't talk to me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் இத கூட ஒழுங்கா செய்யல. நம்ம சொல்லுவோம்ல அவன் இத கூட ஒழுங்கா செய்யல. அப்போ செய்யல நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். அதுவும் என்னது பாஸ்ட்ல முடிஞ்சதை நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ இது எப்படி சொல்றது, கூட அது வந்து என்னது இடையில வந்திருக்கு. அப்போ அவன் இத கூட ஒழுங்கா செய்யல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் he போட்டாச்சு. அடுத்து என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி என்ன வரணும், didn't. நெகட்டிவ்ல பேசுறதுக்கு didn't. அடுத்துதான் என்னது கூட, ஈவன். கூடங்கிறது இடையில வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்ல பேசும்போது அந்த நெகட்டிவ் ஃபார்ம் என்ன ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வரும், ஈவன். அடுத்து என்ன வெர்ப் எது, அவன் இத கூட ஒழுங்கா செய்யல. அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அத அப்படியே போடணும். ஓகே, doங்கிறது என்னது மெயின் வெர்ப், செய்யல. அந்த செய்யறதுக்கு தான் do. ஓகே, அடுத்து என்னது இத ஒழுங்கா. அப்ப என்ன இதைனா this, ஒழுங்கா ப்ராப்பர்லி. He didn't even do this properly அப்படின்னா அவன் இத கூட ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொல்றது. ஓகே, அவன் இத கூட ஒழுங்கா செய்யலைன்னா he didn't even do this properly. நெக்ஸ்ட் பாருங்க,
அவனுக்கு 6 வயது கூட ஆகல. நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு 6 வயசு கூட ஆகல, அவனுக்கு 3 வயசு கூட ஆகல, அவனுக்கு 2 வயசு கூட ஆகல, அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்றது? இதுல பாருங்க, எந்த மெயின் வர்புமே வரல. ஒருத்தங்களுடைய நிலையை சொல்றோம், அவங்களோட ஏஜ் சொல்றோம். ஓகே, அவங்களுடைய நிலையை சொல்லும் போது எந்த மெயின் வர்புமே வராது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பி வர்ப தான் மெயின் வர்பா யூஸ் பண்ணணும். அப்போ அவனுக்கு 6 வயது கூட ஆகல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம், ஆகல அப்படின்னு. அப்ப இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. அவனுக்கு, அவனுக்குன்னா ஹி. ஓகே, ஹி போட்டுட்டு அடுத்து என்ன எழுதணும்? மெயின் வர்பு வராத பட்சத்துல நம்ம என்ன எழுதுவோம்? பி வர்ப தான் மெயின் வர்பா எழுதுவோம். இங்க ஹி வந்திருக்கனால இங்க இஸ் தான் வரும். அடுத்து என்ன? 6 வயது கூட ஆகல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். நெகட்டிவ்ல சொல்லும் போது நாட்னும் போடலாம், he is notனு போடலாம், இல்ல isn't அப்படின்னு போடலாம். ஓகே, isn't போடலாம், இல்ல is not. ஓகே, இப்போ ஆக்சிலரி நம்ம வந்து is not நெகட்டிவ்ல எழுதியிருக்கோம். அடுத்துதான் என்னது? கூட, அந்த ஈவன் வரும். ஓகே, இங்க நம்ம வந்து அவனுக்கு சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன? நம்ம வந்து மெயின் வர்பாட்டு என்ன எடுத்திருக்கோம்? பி வர்பு. அத நெகட்டிவ்ல சொல்றோம். 6 வயசு கூட ஆகல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். நெகட்டிவ் நம்ம அந்த ஃபார்ம் வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்துதான் என்னது? ஈவன் வரும். ஏன்னா அந்த கூட அது வந்து இடையில வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்து என்னது? இடையில வந்திருக்கனால இந்த நெகட்டிவ் ஃபார்முக்கு அடுத்து வரும் ஈவன். அடுத்து என்னது? 6 வயது, அப்போ 6 years old. ஓகே, அப்போ he is not even 6 years old, இல்லனா he is in even 6 years old. ஓகே, அப்படின்னா அவனுக்கு 6 வயசு கூட ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்கல. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா அவன் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல அப்படி சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, அந்த கூட இடையில வந்திருக்கு. இன்னொன்னு என்னது? இது நெகட்டிவ் ஃபார்ம், கொடுக்கல. ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். அப்ப எப்படி எழுதணும்? அவள், அவள்னா she. ஓகே, அடுத்து என்ன எழுதணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நெகட்டிவ்க்கு didn't, didn't போட்டுட்டு அடுத்து கூட, கூடனா even. அதுக்கப்புறம் verb, verb எது? கொடுக்கல. அப்ப கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give, அத அப்படியே எழுதணும். அடுத்து யாருக்கு கொடுக்கல? எனக்கு, எனக்குன்னா me. அடுத்து என்ன கொடுக்கல? ஒரு கிளாஸ் தண்ணீர். அப்ப ஒரு கிளாஸ் தண்ணிக்கு a glass of water. Okay, she didn't even give me a glass of water அப்படின்னா அவ எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் அதில் பாதி கூட குடிக்க முடியல. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஜூஸ் இருந்துன்னா என்னால அதுல பாதி கூட குடிக்க முடியல. அதுல பால் இருந்துன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால அதுல பாதி கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, குடிக்க ட்ரை பண்ணுவோம், ஆனா முடியாது. அப்போ அப்படி நம்ம குடிக்க ஒன்னு செய்ய ட்ரை பண்ணி அது முடியல அப்படின்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா குடின்ட். எப்படின்னு பாருங்க, என்னால், என்னால்னா ஐ. அடுத்து என்ன? என்னால் அதில் பாதி கூட குடிக்க முடியல. அப்ப அந்த முடியல அதுக்கு குடின்ட். ஓகே, நெகட்டிவ்ல பேசுறோம். முடியல அப்படின்னா குடின்ட். அடுத்து என்ன வரணும்? கூட, கூடனா ஈவன். அடுத்து வெர்பு, வெர்பு எது? குடிக்க, குடிக்கிறதுக்கு ட்ரிங்க். ஓகே, அடுத்து எது? அதில் பாதி அப்படின்னா half of it. ஓகே, அதில் பாதினா half of it. அப்போ I couldn't even drink half of it அப்படின்னா என்னால் அது பாதி கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என் அம்மா கூட என்ன திட்டினாங்க. என் அம்மா கூட என்ன திட்டினாங்க, அதை எப்படி சொல்றது? அதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு உதவி செய்யல. நம்ம சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு உதவல அப்படின்னு. அது எப்படி சொல்றதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.